அன்பர்களே, உங்களை வணங்குகின்றேன். அபிராமி அந்தாதியில் இருந்து ஒரு பாடல். பொருளே பொருள் முடிக்கும் போகமே, அரும்போகம் செய்யும் மருளே, மருளில் வரும் தெருளே, என் மனத்து வஞ்சத்து இருளேதுமின்றி, வஞ்சத்து இருளேதுமின்றி ஒளிவெளியாயிருக்கும் உந்தன் அருளேது அறிகின்றிலேன், அம்புயாதனத்து அம்பிகையே. பாடல். தாமரை மலரின் மீது வீற்றிருக்கின்ற தாயே, அம்பிகையே, அபிராமி தாயே, என் மனத்து, என்னுடைய மனதிலே வஞ்சத்து இருள் ஏதுமின்றி, மனதிலே வஞ்சம் என்பது இருக்கக்கூடாது. மிகப்பெரிய வாழ்வியல் நெறி. மனதிலே வஞ்சம் என்பது இருக்கக்கூடாது. வஞ்சகத்து இருள் ஏதுமின்றி, எதுவுமே இல்லை, ஒளிவெளியாய் இருக்கும் உந்தன் அருள் ஏது அறிகின்றிலேன். அபிராமி பட்டர். தாயே, உந்தன் அருள் பற்றி நான் அறிகின்றிலேன். அன்பர்களின் நெஞ்சத்திலே வஞ்சத்து இருள் ஏதுமின்றி ஒளிவெளியாய் இருப்பவள் அபிராமி தாய். ஒளிவெளியாக, உள்ளம் எங்கும் ஒளிர்கின்ற ஜோதியாக, உள்ளத்தே அமர்ந்து ஒளிர்கின்ற ஒளியாக, ஒளியே ஒளிரும் ஒளியின் இடமே, ஒளிரும் ஒளி தாய். அதுதான் ஒளி வெளியாக இருக்கும், ஒளி வெளியாக இருக்கும் உந்தன் அருள் ஏது அறிகின்றிலேன். உந்தன் அருள் நான் அறிகின்றிலேன். அன்பர்களின் நெஞ்சத்திலே இருக்கின்ற அனைத்து இருளினையும் போக்கும் பேரொளியாகத்தாயிருக்கிறாள். பொய் போக்குவது, பொய் நீக்குவது, இருள் மாயைகளை போக்குவது, பயம், பல்வேறு எதிர்மறை எண்ணங்களையெல்லாம் நீக்குவது, எதிர்மறை உணர்வுகளையெல்லாம் நீக்குவது, அதுதான் இருள். இருள், உள்ளத்து இருளை போக்கும் பேரொளி அபிராமி அன்னை. நாம் தொடர்ந்து வணங்கி வந்தால் நம் உள்ளத்து இருள் நீங்கும். அபிராமி அன்னை பேரொளியாக நமது உள்ளத்திலே அமர்ந்து நம்மை வழிநடத்தி செல்வாள். இதைத்தான் அபிராமி பட்டர் இந்த பாடலிலே குறிப்பிடுகின்றார். என் மனத்தே வஞ்சத்து இருள் ஏதுமின்றி ஒளிவெளியாய் இருக்கும் உந்தன் அருள். அபிராமி தாயின் அருள் நம் உள்ளத்திலே பேரொளியாக இருக்கும், நம்மை நல் வாழ்விற்கு வழிநடத்தும். பொருளே, அனைத்து செல்வங்களையும் கொண்டவள் அபிராமி அன்னை. அனைத்து வளங்களையும் கொண்டவள் அபிராமி அன்னை. அனைத்து செல்வங்களின் வடிவமாக இருப்பவள். வேண்டுகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் உள்ளம் உருகி உள்ளத்திலே பொய்யை நீக்கி வணங்குகின்ற, வஞ்சம் நீக்கி வணங்குகின்ற அனைத்து அன்பர்களுக்கும் அனைத்து செல்வத்தினையும் அருள்கின்ற தாய். அதைத்தான் பொருளே பொருள் முடிக்கும் போகமே வாழ்வு. இந்த மண்ணிலே வளமான நலமான வாழ்வு, அனைவரும் வாழ்வதற்குரிய அனைத்து செல்வங்களையும் தாய் அருள்கின்றாள். அரும்போகம் செய்யும் மருளே. இங்கே அந்த போகத்திலே, இந்த மண்ணுலக வாழ்விலே
மயங்கி சிலர் இருப்பார்கள் அல்லவா? அந்த போகத்திலே அனைத்து செல்வங்களும் பெற்றிருக்கின்ற பொழுது அந்த உலக வாழ்வு என்கின்ற மயக்கத்திலே இருப்பார்கள். அந்த மயக்கமும் தாயின் அருளால். அந்த மயக்கம் என்றால் என்ன என்று அவர்கள் உணர வேண்டும். அந்த மயக்கத்திலிருந்து அவர்களை வெளிக்கொணர்வதும் அதான் மருளில் வரும் தெருளே. தெருள் என்றால் புரிந்து கொள்ளுதல், அறிவார்ந்து இருத்தல். மருள் என்றால் மயக்கத்தில் இருத்தல். போக வாழ்வு, இந்த மண்ணுலக வாழ்வு என்ற மயக்கத்திலே இருப்பவர்களையெல்லாம் தெளியச் செய்து ஒரு பேரறிவினை அருள்வதுபோல் தாய். அதைதான் அரும் போகம் செய்யும் மருளே. அவன் அந்த போக வாழ்க்கையிலே, இந்த உலக இன்ப வாழ்க்கையிலே இருந்தான், அதிலே மயங்கி இருந்தான். அதற்கும் தாய்தான். அவனை இப்படி இருக்கக்கூடாது, இப்படி மயங்கி இருக்கக்கூடாது என்று அந்த மயக்கத்திலே, போக வாழ்வு, இந்த உலக வாழ்வு என்ற மயக்கத்திலே இருந்து விடுவித்து வாழ்வியல் நெறி, நன்னெறி அருள்பவள் அபிராமி அன்னை. அதுதான் முதலிலே 2 வரிகளிலே, பொருளே பொருள் முடிக்கும் போகமே, அரும்போகம் செய்யும் மருளே, மருளில் வரும் தெருளே. அபிராமி அன்னையை பற்றி அபிராமி பற்றி குறிப்பிடுகிறார். அடுத்த வரியிலே, என் மனத்து வஞ்சத்து இருளேதுமின்றி ஒளிவெளியாயிருப்பவள். எவ்வளவு பெரிய பாக்கியம் அன்பர்களுக்கு! மனத்திலே தாய் அமர்ந்து ஒளிவெளியாக இருக்கின்ற ஒரு பாக்கியம் அன்பர்களுக்கு கிடைக்கின்ற பொழுது அதைவிட இந்த மண்ணிலே வேறு எது வேண்டும்? வேறு எது வேண்டும்? தான் திருவாசகம் சொல்லும் அல்லவா, குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே ஈரிலா கொழும் சுடர் குன்றே மறையுமாம் மறையின் பொருளுமாம் வந்து என் மனத்திடை மன்னிய மண்ணே. எப்படி இந்த ஒளிவெளியாய் அன்னை நெஞ்சத்திலே இருப்பது போல சிவபெருமான் நெஞ்சத்திலே இருக்கிறார். மனத்திடை மன்னிய மண்ணே, சிறைவரா நீர்போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துறையுரை சிவனே, இறைவனே நீ என் உடல் இடம் கொண்டாய், இனி உன்னை எண்ணிறக்கேனே. இனி உன்னிடத்திலே நான் கேட்பது என்ன இருக்கிறது? நீயே என் உடலிலே வந்து அமர்ந்து விட்டாய். அப்படித்தான் இங்கே அபிராமி அன்னை படர் ஒளியாய், சுடர் ஒளியாய், பேரொளியாய் உள்ளத்திலே வந்து அன்பர்கள் உள்ளத்திலே அமர்ந்திருக்கின்ற பொழுது வேறு என்ன வேண்டும்? கேட்பதற்கு வேறு என்ன வேண்டும்? கேட்பதற்கு வேறு என்ன இருக்கிறது? அதைத்தான் திருவாசகம் சொன்னதல்லவா, இறைவனே நீ என் உடலிடம் கொண்டாய், இனி உன்னை எண்ணிறக்கேனே. இனி நான் எங்கே போய் என்ன கேட்க வேண்டும்? ஒன்றுமில்லை. அப்படித்தான் அபிராமி பட்டருடைய பாடலிலும் இதே வரிகளை, இதே பொருள் புதிர்ந்த வரிகளை காண்கின்றோம். அன்பர்களே, அபிராமி அந்தாதி தொடர்ந்து படியுங்கள். அபிராமி அன்னையின் அருளோடு இந்த மண்ணிலே இன்புற்று வாழுங்கள். அருளாற்றலோடு வாழலாம். அபிராமி அன்னையின் அருள் அன்பர்களுக்கு என்றுமே உண்டு. ஓம் பராசக்தி.